நீ தானே புடி சொன்ன தலைவலிக்கு தாய் குடுறாரு இத புடிச்சிட்டாரு பார்த்துட்டு மரக்கு ஏதாவது பண்ணி என்ன அழுவுறது? எதுக்கு அழுவுற? எதுக்கு அழுவுறன்னு வேணுமல்ல? தண்ணி சுடு தண்ணி கொண்டாந்து மனசார கொடி கொதிக்க 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 வளர்ந்து வளர்ந்து போச்சப்பா. என் கைக்கு போனாலும் போயிட்டு போகும். ஐயோ தங்கம் மயிலே உன்னை அடிச்சுன்னு வலிக்குதான். கட்சி வெட்டுறா என் அவளை அடிச்சு கையை நான் வெட்டுறா என் கையில என் மவனும் பார்க்காத கோபத்துல அடிச்சுட்டேன் உடம்பு உடுக்கண்ணு. ஐயோ வலிக்குதா சாமி, ஐயோ வலிக்குதா. ஏன்டா டேய் வலிக்குதாடா என் பிள்ளை இப்படி அடிச்சுற எங்கடா போவேன்? பிள்ளை அடிச்சியா? என்னத்துக்கு பிள்ளைய அடிச்சா? ஐயோ நான் கோபத்துல அடிச்சிட்டேன்டா. பியா வச்சா தின்னுபிடுறா தீயத்தான் குடிடா. ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்கிற? குடிடா எடுத்து
புத்தியில் தெரியாமல் செய்து விட்டேன். கண்ணு சிறியோர் செய்த பிழை பெரியோர்கள் பொறுத்தல்ல வேண்டும் அம்மா. வலிக்குதா? ஆமா அம்மா. எனக்கு வேற கோபத்துல தெரியல கண்ணு. அம்மா, நான் பாடசாலை போயிட்டு வரட்டுமா? கூட போறியா? தானம்மா. சரி சாமி. அம்மா அம்மா அடிச்சிட்டுன்னு மனசுல எதுவும் நினைச்சுக்காத. இல்லையம்மா. அம்மா உன்ன தெரியாத கோபத்துல அடிச்சுட்டேன். இல்ல புண்டை நக்கி பண்ற வேலை இவன் மேல இருந்த கோபம் அவன் ஏண்டி கைக்கு உங்க காசுனா, கழுவாத புண்டை நாக்கினா அப்படித்தான் இருக்கும் மறுத்து புண்டை. அவன் மேல இருந்த கோபத்தை உன் மேல காமிச்சிட்டு கண்ணு. தங்கம் அம்மா மேல கோவமா இல்லையம்மா. சொல்லு. இந்த கையை வெட்டிக்கிறேன் நானு. கோவப்பட முடியுமா? இந்த கையை நான் வெட்டுறேன். இல்லையம்மா, வேண்டாம் அம்மா. அதனால பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். பள்ளிக்கூடம்மா போ சாமி, பார்த்து போமா. ஆகட்டும் அம்மா. போ சாமி போ. ஏய், இருந்தாலும் வா கண்ணு. எங்க அம்மா பாடசாலை செல்வதுக்கு பெரிய பணம் இல்லாமல் என்னை கூப்பிடுவாங்க போல் தெரியும். சாமி நீ பள்ளிக்கூடம் போய் படித்தங்க. நீ வேண்டான்னு சொல்லல. இன்னைக்கு அம்மா கையில சுடு தண்ணி ஊத்திட்டியா? அதனால இந்த வாசல் எல்லாம் பாரு எப்படி குப்பையா கிடக்குதுன்னு. இந்த வாசலை மட்டும் கூட்டி அந்த குப்பை தள்ளிட்டு இந்த கையை அம்மானால தூக்க முடியல சாமி. சுடு தண்ணி ஊத்துனதுனால இந்த வாசலை கூட்டிட்டு நீ பள்ளிக்கூடம் போம்மா. அம்மா, ஆ? வாசல் கொண்டு சொல்றீங்க. ஆ. நான் விளக்கு மாதிரி எப்படி பிடிப்பதென்று எனக்கு தெரியாமல் இது நாள் வரைக்கும் வளர்த்து விட்டீர்களே அம்மா. என்ன சாமி பண்றது? எப்படியம்மா கொண்டு வந்து? சரி நானே என் கையிலேயே அப்படியே பாருதா. இங்க பாரு அப்படியே சுடு தண்ணி ஊத்தி வெந்து போச்சு. சரி நானே கூட்டிக்கு நான் பெத்த பிள்ளையா இருந்திருந்தா ஐயோ அப்பா, அம்மாளுக்கு கையில இப்படி காயம் பட்டுருச்சு. என் பிள்ளையா இருந்தா நான் பெத்த பிள்ளையா இருந்தா என்ன உட்கார வச்சு வேலையை அழுக வேண்டாம், நான் வாசலை கூட்டுகிறேன் அம்மா. கூட்டு சார் சற்று அமர்ந்திருக்கிறேன். கூட்டுத்தாங்க கூட்டுமா. ஐயா இத சட்டானில தரையெல்லாம் கூட்டலாச்சே. தெரியுமா? நீ கூட்டி சொன்னா தானே அவளுக்கு தெரியும். நானாச்சும் அவளை சொன்ன 6 வருஷத்துல போட போட நான் பாத்துக்கிட்ட போட போட அவன் மேல ஒரு கோபம் வாசலை கூட்டி விட்டு எங்கடி குடிக்கிற? ஐயோ இதான் வாசு கூட்டு வச்சியா? இப்படித்தான் கூட்டுவாங்களா? ஏதோ எனக்கு தெரியுது அப்பா. சீமாரி எப்படி பிடிச்ச? ஏடு சீமாரி எப்படி பிடிச்ச? எடுத்து பிடி. அம்மா சீலை கலையாரு துணி கலையாரு பாருங்க.
10 மாசம் சுமந்து பெற்றிருந்தா அந்த மாதிரி அடிப்பா கண்டரவழி. நான் பெத்த பிள்ளையான்னு என்னது உயிரோட வச்சிருக்கேன். இப்படிதானே பிடிக்குதா? ஒரு வாசக்கூட்டு தெரியாத பிள்ளை, ஒரு வாசக்கூட்டு தெரியாத பிள்ளைய வீட்டுல வச்சிருந்தா போற பக்கம் என்ன சொல்லுவாங்க? போற பக்கம் என்னடி சொல்லு, என்ன சொல்லுவாங்க? போற பக்கம் ஒரு பிள்ளை வளர்த்திருக்கிறாளா பிள்ளை, இது அவ பெத்த பிள்ளையா இருந்திருந்தா ஒரு வேலை சொல்லி கொடுத்துருப்பான்னு நாளைக்கு என்னத்தானே கேவலம் பேசுவாங்க. அவெல்லாம் என்ன ஒரு பொம்பளை பாரு தேவடியான்னு கேட்பாங்களா வாசை போட்டு. இன்னும் மாமி எப்படி கேட்டுச்சா? ஏன்டி தேவடியா வாசை போட்டு மாட்டுக்கிறேன்னு பாரு. இத வாசலை எப்படி கூட்டணும்னு ஒரு நாளாவது நின்று பாக்கணும். ஒரு நாளைக்கு நான் எப்படி கூட்டுறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி கூட்டுறேன். சீமாரை என்ன பண்ணு தெரியுமா? முதல்ல நல்லா கட்டு மேல தள்ளிக்கணும். தள்ளிக்கிட்டு கட்டிக்கிட்டு வாடா அப்படி வாயா. வாய் பார்த்தா புண்ட வாய் மாதிரியா இருக்கு. பேசுவியா விளக்குமாறா? விளக்குமாறா? வாய் மேலாடி, வாய் மேலாடி விளக்குமாறா? சீமாறு. ஐயா எங்க ஊர்ல அது விளக்குமாறா? சீமாறு என்னது இது? சீன்னு சொல்லக்கூடாது. சீமாறு, சீமாறு. சீமாறு. இது விளக்குமாறு புரியுதா? இங்க வா. இந்த விளக்குமாறு இருந்த இது வந்து சுத்தம் பண்றது. 5 மணிக்கு விளக்கு மாத்திரம் அடிக்கிற நில நாச்சமா இருப்பி அடி. யாருக்கு சாப்பிடும்? யாருக்கு வைக்க? யாருக்கு வைக்க? இந்த நாடகம் வச்சா விளக்கு மாத்திரம் அடிப்பாங்க தெரியுமா? 6 நக்கறதுக்கு வந்தேன், 6 நக்கடை வந்தேன். அப்படி உன்னை பணத்துக்கு பீதுங்க சொல்லுதா? பணத்துக்கு பீதுங்க சொல்லுதா? அப்ப நான் பணத்துக்கு பீத்துங்கிறதுக்கு தான் யாரு மயிறு புடுங்கிறதுக்கு வந்தேன். இங்க பாரு சீமாரி, தேவடிய பிள்ளை என்ன பண்ற உள்ள? புண்டைகள் இடிக்கிறாரா? எல்லாரும் அதே தான் வருமா வாயில? ஒண்டையில தண்ணி வாத்துக்கிறாரு. இருங்கடி சீமாத்த பொம்பளை எடுத்து கையில குடிக்கிறதுலயே அவ வாச கூட்ட தெரிஞ்சவ. எத்தனை நானால கூட்டி கூட்டி வேலை செஞ்சு செஞ்சு தானே என் உடம்பு இப்படி திரும்ப இழைச்சு போச்சு. நீ செஞ்சிருப்பியாடி? என்ன செஞ்சிருப்பியானா என்ன? ஐயா நீ செஞ்சிருப்ப. விளக்கு மாத்த பிடிச்சி. ஏன்னா நான் ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை பார்த்தனா இவ்வளவு பாக்குற பொம்பளைக்கு அவளெல்லாம் வாய் மேல பல்லு மேல நாக்கு போட்டு பேசுறான். தேவடியான்னு கேக்குறா என் பிள்ளைங்க. அதே வீட்டு வேலை தெரிஞ்சிருந்தா அவ கேப்பாள. இன்னைக்கு இவ்வளவு இந்த பிள்ளைக்கு காலையில மணி 3 மணிக்கு எந்திரிச்சு நான் வாச கூட்டி கோலம் போட்டு சாணி போட்டு. மணி 3 ஆயா? அந்த ஆயா பாயிண்ட் பிடிச்சி போய் சாப்பிட தாய் கண்ணே. சீமார வந்து என்ன சீமார எடுத்து கண்ணு முதல்ல இப்படி இப்படி தோரையில வச்சு இப்படி சீமாரு டைட் பண்ண. சரி முடிச்சு இப்படி சீமார வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். சீமார் இப்ப எப்படி இருக்குது? நல்லா விரிஞ்சுக்கிட்டு இருக்குதா? அப்பதான் கூட்டணும் வரும். இப்படி சீமார கையில புடிச்சு எப்படி கூட்டணும் தெரியுமா? அப்படி இல்ல இப்படி கூட்டணி எப்படி கூட்டணும்? இப்படி கூட்டணும். எப்படி நான்
காலையில சம்பளம் சேர்த்து கொடுங்கடா. எந்த பொம்பளை இப்படி கூட்டிருக்க மாட்டாங்கடா. எப்படி வாசு கூட்டணும் வருஷம் ஒரே குப்பை இருக்குதா? கூட்டல அப்படி வாசல்ல மண் இருக்க கூடாது. அம்மா வாசலை கூட்டி விட்டு இப்பொழுதாவது பழச்சாலை செல்லலாம் பார்த்தாயே. சாணியாருக்கு வாய மாப்பிளையே போடுவாங்க. போடுறேன் சாணி கொண்டாங்க. பிள்ளை கத்து போடுறது பிள்ளை பெத்து விட்டு போயிடும். அறியாயா ஆளுக்காரியா ஆளுக்காரியா போட புட்டி போட்டு பாருமா ஏறப்பாரு சாணி போடுறா சாணி. எப்படி சாணி சாணி எப்படி ஏன் நல்லா இருக்குது நாயம் நாளைக்கு கேட்க மாட்டேன். அவனுக்கு கட்டிக்கிட்டு போயிரு. நீ அவளுக்கு பொச்சு கழுவி விட்டு விட்டுக்கணும். பாவா 4 மணியிலேருந்து நான் ஒருத்தையே வேலை செஞ்சு வேலை போய மாட்டேங்குது. இவ தூங்கி எந்திரிக்கிறது சிங்காரிக்கிறது பள்ளிக்கூடம் போறது. பள்ளிக்கூடம் போறியா மாப்பிள்ளை வைக்க போறியா? பள்ளிக்கூடம் போறியா பள்ளிக்கூடம் போறியா மாப்பிள்ளை வைக்க போறியா? இந்த வார்த்தை சொல்வதற்காக
வந்தாய் என்னடி சொல்லிவிட்டாங்க என்ன சொல்லிவிட்டாங்க என்ன ஐயோ 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 ஏய், நிறுத்தம். என்னடி சொன்னாங்க? உங்க என்ன சொன்னாங்க? ஏய், இந்த நாடகம் நடுப்பெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது. புரியுதா? ஒழுக்கமா வேலை ஒழுக்கமா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு போயிட்டுனா உடம்புல உயிர் தப்போம். இல்லைன்னா சக்காலத்தையா பெத்த பிள்ளைய என் சவத்தியா பெத்த பிள்ளைய அந்த மூணு ஒன்றைய ஒண்ணுக்கு மத்த ஆளுக்கார வேலைக்கு ஆவாத புண்டைக்கு என்ன அறுத்தாங்க அந்த கைலாவாத கூதிக்கு ஏண்டா இல்ல ஒரு பிள்ளை பெத்ததே போதும்னு 6 மாசம் போயிடுறா கப்பலை எரிக்கிட்டு இங்க 6 மாசம் நான் எவனு போட்டு படுக்கிட்டேன் எவனு போட்டு படுக்கிட்டேன் கேட்டா எம்மாவா இருக்கிறா நம்பமாவா இருக்கிறா சக்கரைன்னு இனிச்சிருமா சின்ன குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறிய உன் புண்டையில புழு பூத்துருந்தி அம்மானு என்ன கூப்பிடாது எனக்கு ஆனா திக்கு 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 திக்குன்னு எரியுது தண்ணி ஊத்தியாமி எரியுது எனக்கு அம்மானு கூப்பிடாது கேளு அப்படி கேளு வலிக்குதா சாமி வலிக்குதாடி தங்க பொண்ணு அம்மா ஏன் சோர்த்தின் எத்தனை நாளைக்கு என்ன மோனவர் மூக்கல உயிரை கையில பிடிச்சிட்டு நான் கத்திட்டு உனக்கு என்ன நோக்காடு உனக்கு என்னடா வேதி வந்து பாதி எடுத்துக்கிட்டு கூதிரி வச்சுக்கிட்டு அடிக்குது ஏயா என்ன இப்படி அடிச்ச தேவையா ஏன் மவடா அடிக்கிறா யோ ஓ மாவ என்னடி அடே தேவையா ஓரட்ட தேவடியா எல்லாம் நல்லதுக்கு இத்தனை அடிச்சிட்டு போ கொஞ்சம் எல்லாம் நல்லதுக்கு தான் சாமி எல்லாம் நல்லதுக்கு தான் சாமி இவெல்லாம் பூஜாரி ஓட்ட புண்டடா முதல்ல என்ன பண்ணணும்னா சாணி போடுறதுக்கு இப்படி சீலை இருக்குது பாரு சீலை இதை எடுத்து இங்க சொருவிக்கணும் ஐயா தெரியுது தெரிஞ்சா அங்காய் விட்டு வெங்காயமாச்சு சொருவிக்கிட்டு நல்ல பாரு மாத்து பாக்கணும் நல்லா ஷூட் பண்ணு இங்க ஜூம் பண்ணல மேல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நல்லா வாட்டமா இப்படி கால் மேல வச்சு காலுங்க பாரு இப்படி தூக்கிட்டு இங்க வந்து பாரு தெரியுதா இப்படி குதிங்கால் மேல தூக்கி இப்படி குதிங்கால தூக்கி இப்படி வச்சுக்கணும் அப்படியே கைய விட்டு சாணி அப்படியே சந்தனமாட்டு நைஸா குழக்கணும் குழக்கணுமா கலக்கணுமாடா கரைக்கணும் கரைச்சிக்கிட்டு அப்புறம் இப்படி பிடிக்கணும் எப்படி போன தெரியுமா அப்படி இல்லை எப்படி போனடி சத்யாவதி சாணி சாணி போடுறாங்க இப்படி சாணி போடணும் இப்படி எப்படி போட்டேன் இப்படி போடணும் இப்படி போடணும் சாணி இப்படி போட்டா எத்தனை சட்டி ஒரு நாளைக்கு ஒரு சட்டி உடைக்கணும் சாணி போட்டா காய்ச்சி போட்டு தேவடியா வந்து உடச்சுட்டு போலான்றியா நீ உடம்புக்கு மீறி உடைக்கிற போய் படுப்போம் இதுக்கு மேல உடைச்சுன்னு செத்து போயிரு நீ இப்போ அவ சாவறால நீ செத்து போயிருப்போம் எப்படி பாத்து பாத்தியா இல்லையா போடுறியா ஒழுக்குமா சாணி போடுறியா
அடுத்தது என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடம் போக வேண்டும் அம்மா. பள்ளிக்கூடம் பண்ணி மாப்பிள்ள நிக்கிறானாங்க நின்னுக்கிட்டு பாபான்னு கூப்பிடுறானா வெடிக்கு இழுக்குதா உனக்கு? நானே 6 மாசமா காஞ்சி தீஞ்சு கிடக்குறேன். சக்காசே பிள்ளை என்னைக்கு கொள்ளலாம் பண்றது? போடுதே போடு கோலம் ஏய் எங்க கோலம் போடு ஏடா ஆறுக்காரங்க கட்டி எனக்கு கொலையில நீதான் புருபுண்ணியாத்தான் கொஞ்சம் 6 மாதிரி நீ வச்சுட்டு விளையாடு. என்ன கோலப்படி நான் போட்டு நேரம் குடுறாங்க குடுறா போடு போடு போடுறீங்களா? சின்ன சின்ன மக்களுக்கு சித்திரங்கள் வளர்க்க டீ குடிக்கிறதுக்கு இருக்குதா என்கிட்ட வாங்கி சாப்பிடறதுக்குள்ளே அவளுடைய தலை பீச்சு ஏன் கோலம் போட்டியா? எங்கடி போட்டிருக்கிறா கோலம்? டீயா முக்கியம், பிள்ளை பரிமாணம் கத்துக்கிறது தான் முக்கியம். எத்தனை கோலம் போட்டிருக்கிற? 3 கோலம். என்னென்ன கோலம்? ஓய் அங்கே இருப்பது அந்த கோலம் சீதா முந்தாடி பருவத கோலம். சீதா முந்தாடி நான் கூட இந்த கோலம் போட்டது கிடையாது. ரங்கோலி போடுவேன், நெலி கோலம் போடுவேன். இதுதான் நான் போடுவேன். சீதா முந்தாடி பருவத கோலம். சீதா முந்தாடி பருவதா கோலம். பாம்பு கோலம் கூட போட்டு நான் நெளிஞ்சு போடுவேன்டி. அந்த ராமன் மனைவியாக விளங்கக்கூடிய இந்த சீதா பிராட்டி முந்தானையிலே இருக்கக்கூடிய கோலம். என்ன கோலம்னு தான் கேட்டேன். உன்னை வந்து நான் விளக்கமெல்லாம் கேட்டேன். அடுத்த கோலம் என்ன கோலம்? அம்மா அந்த கோலம் பிரம்மபுத்திரா கோலம். பிரம்மபுத்திரா என்ன கோலம்? பிரம்மபுத்திர கோலம். பிரம்மபுத்திர கோலம். இன்னொரு கோலம் என்ன கோலம்? அம்மா என்னுடைய நான் படும் துன்பங்களை நினைத்துக் கொண்டு இந்த கோலத்தை போட்டு விட்டேன். போட்டு விட்டேன். இது என்ன கோலம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏண்டி என்ன பாதகத்தி ஆகற என்ன பாவி ஆகற சக்காலத்தே சவித்தாளுங்க என்ன வரிச்சு கொட்டுறாளுங்க. இது சீதா பராட்டி மந்தரி கோலம். அது படுத்தணும் கோலம், பிரம்மபுரத்தன கோலம். அது இந்த கோலத்துக்கு பேரு தெரியலங்க இருப்பாரு. நல்லா தெரியும் எனக்கு. எப்படி இந்த கோலம் நல்லா தெரியும். என்ன கோலம்? என்னம்மா இதுதான் நீ என்கிட்ட படுற அலங்கோலமடியா? அதுதான் நீ படுற அலங்கோலம். போடி போடி போடி. என்ன பாரு சண்டாளியா யாரு சொல்றேன். அம்மானு கூப்பிடாத, சக்காலத்தேன்னு கூப்பிடு. என் பிரச்சனை போய் நீ படல.
பாடல தேவடியா இப்படி இந்த வார்த்தை பாடல சொல்லலாமா? அவன் அந்த 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 மொன்னையும் இருக்கிறான் பாரு 3 மொன்னைய அந்த ஒண்ணுக்கு மொத்தம் நாடி செத்த புண்டா வெங்கடேசா, ஏய் ஒப்பட சொல்ற நீ ஒப்பட சொல்றேன் ஒப்பட சொல்றேன் வெங்கடேசா தான் சொல்றேன். இங்க வா இல்ல அந்த மொன்னைய ஒண்ணுக்கு மத்த மொன்னையே தாலி கட்டிவிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டான் நான் சாவறேன் இதனால இங்க பாரு அவன் ஒரு நாள் என்கிட்ட படுக்கல அவனுக்கு பொண்டாட்டி நான் இல்ல எப்ப பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்கிற பாரு நீ தான் அவளுக்கு பொண்டாட்டியா இருக்கும் ஏன்டா ஏன்டாங்க என்னடா நடுப்பு போட்டு நடிச்சுட்டு போற போடாங்க நீ அவளோட சேர்ந்துடா என்ன அவளுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டு போற குண்டை கொடுறா அவ கட்டுட்டு குடுறா என்னடா அப்படி முடிக்கிறீங்க சிக்னல் சிக்னல் இவன் கொடுத்துட்டு போறது அவளுக்கு எங்கடா போன அங்க என்னடா பம்பற வட்டியா இல்லையாடா வாடா எதுக்கு வந்தங்க எதுக்கு வந்த என்ன பார்க்கலாம்னு வந்தியா பார்க்கலாம்னு வந்தியா என்ன பாக்கல என்ன பார்த்து நீ எப்படி மாற்றி மாற்றி அப்படியே 4 7 அப்படியே ஏத்தி என்ன மாதிரி சேர்த்து சேர்த்துல காய்ச்சி ஆகி போடுவேன் செல்லு எங்க தொலைச்ச போற 3வது காட்டுறதுக்கு ஊம்புறதுக்கு போற பக்கம் செல்லு விட்டு வந்து இந்த செல்ல காணம்னு இருக்கிறீங்க மேல சொல்றதா போட உள்ள ஏய் சக்காதியா பத்த பிள்ளைய இதுல குத்துவாங்க கேக்குறேன்னு இவளுக்கெல்லாம் உணவு இருக்காதாயா இவளெல்லாம் பிள்ளை இப்ப பிறந்த நேரம் தான் அவ ஆயால தின்னுபிட்டான் இப்ப என்ன திங்கலாம்னு இருப்பாளாட்டு இருக்குது பிள்ளையாக அப்பா வைக்க மாட்டேங்குதா ஏய் என்னடி என்ன நான் உன்னை பெத்தங்காது பெக்கறதுக்கு தான் ஒப்பனும் உடல ஓயா அந்த சக்காலத்தை பெத்து விட்டுட்டு போயிட்டு அந்த தேவடியா போ படுத்து வாத்த நேரமேனு எனக்கு அவன் என்கிட்ட வர்றதில்ல அம்மா நெல்லு கொண்டாட இங்க பாரு இந்த மாலை போட்டாங்களா இருக்குது இப்பவே ஒண்ணு எடுத்து புதைக்கிறதுக்கு நான் பெத்திருந்தேன்னா அன்னைக்கே கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு கொல்லி வச்சுட்டு இல்ல பிள்ளை பிடிச்ச சோட்டு பிள்ளை தடிமாடாட்ட ஆகி போயிட்டான் ஒரு வாசை போட தெரியல ஒரு சாணி போட தெரியல ஒரு கோலம் போட தெரியல ஒரு நெல்லு குத்த தெரியல அப்படியே நான் குத்தி 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 தான் இழைச்சி எருமையாயிட்டுடா ஐயோ ஆயா 6 வீட்டு முதல் போறது இப்படி போடுறேன் எட நெல்லு 6 வீட்டு முதல் ஏடுறாங்க ஏவடியா அதெல்லாம் நெல்லாண்டா கூட வண்டி வெறும் மண்ணடி நெல்லு எடரா ஏறுவாரி பாடி எடரா உன்னாடத்தாண்டு போகுதுடா திங்காதடா தலைவாரி பையனே திங்காத எத்தனை படி நெல்லு 2 படி 2 படியா 2 வெள்ளம் ஒரு நாளைக்கு 150 வல்ல நெல்லு குத்துறேன் நான் 150 நெல்லு ஐயா 150 வல்லம் குத்துறேன் 150 வல்லம் இந்த கையாலத்தான குத்துறேன் 4 வல்ல நெல் எடுத்தா நெல்லு தான் எடுக்க சொன்னாங்க என்ன பண்ண சொல்றேன் அளத்துட்டியா கூட அவங்க ஏய்
வாங்க என்னடி மயிர் எடுத்து பின்னாடி போடுறது இவனுக்கெல்லாம் கொடுத்தாலும் சம்பளம் 3000 கொடுத்தாங்க. மயிறு அளவா இருக்குதுல காமிச்சிட்டு இருக்கிறேன் எடுத்து பின்னாடி போட்டுடு என்னையும் பாரு என் மயிறு அளவையும் பாருன்னு வாங்கடி நல்ல சம்பளம் கம்மியா கொடுக்குறேன். நல்ல கையில பேச ஆமா வாங்கிட்டியா வாங்கி விட்டேன். எத்தனை படி நல்லடா இருக்குது 4 வரலாம்யா. 4 வள்ளத்துக்கு எத்தனை படி ஆச்சு எத்தனை படி நெல்லாச்சு 4 வள்ளத்துக்கு எத்தனை படி ஆச்சு என்னார கணக்கு போடுறது இதாயா 50 வரலாம்யா. 50 படி. யாயா 4 வள்ளத்துக்கு 50 படியா வருது 16 படி. நன்னாலும் 16 படி அரிசி 16 படி நெல் 17 வரல. 17 எப்பறம் வரும் ஏயா அது பொழைச்சா எனக்கு தவிடு வருதுல. கூட்டிட்டு பார்த்தாலும் ஒண்ணு கேட்கல ஏய் வா. இதுல வந்து 16 படி நெல் இருக்குது 4 வல்ல ஏய் சும்மா போயிடுவா. இதுல 4 வல்ல நெல் இருக்குது சரி இதுல 16 படி நெல் இருக்குது ஆமா இந்த உலக்க இது நெல்லை கொடுத்து இங்க பாரு இந்த நெல்லை குத்தி ஒரே அரிசி உடைய கூடாது ஆமா ஒரே பதிர் இல்லாத நல்லா நெல்லை குத்தி புடைச்சி 16 படி அரிசியோட கொண்டுக்கிட்டு அம்மா நெல்லையும் முழக்கையும் கொடுத்து விட்டீர்கள். இதை எங்கம்மா கொட்டுவது? என் குழாயில கொண்டு வந்து கொட்டு எப்படி அப்ப அது கொட்டுறது ஏண்டி ஒண்ணு கொல்ல மாட்டேன் நானு அதுல கொட்டி அதுல குத்துறது எப்படி நானோ அறியாத பிள்ளை. அத கொட்டாத இருந்தா கூட கும்மி வச்சு குத்தலாம் இத கொட்டனா உள்ள போய் மாட்டிக்காது ஏய் அப்பா குத்து குத்து நெல்லு குத்தும் மனமே நான் பாடு சுகமே நெல்லு குத்தும் மனமே நான் பாடு சுகமே மத்த வேலைகள் திவக்க பால தட்டக்க குளிக்க குளிக்க மத்த வேலைகள் திவக்க பால தட்டக்க குளிக்க குளிக்க எல்லு குத்து மனமே நான் பாடு சுகமே என்னடா புடுத்துறாங்கறே என்னடா ஏண்டா ஏடா சொல்லி அடிபட்டுச்சு தலவு சொல்லி சிங்கிருச்சா கையத்தான குத்தனா அரிசி ஒண்ணு உடையில இல்ல எந்திரி புட்டை போட்டுக்கிட்டு அம்மா அம்மானு கூப்பிடாத என்ன பார்த்தா யாயா என்ன பார்த்தா பிள்ளை பத்த விளையாடும் தெரியுதா இல்ல இந்த உடம்பு பிள்ளை பத்த உடம்பா என்ன அம்மானு கூப்பிட்டா 4 பேர் என்ன நினைப்பாங்க கிளவிங்க மாட்டாங்க எந்த சக்காலத்தை சொன்னா பண்ணியாட்டு உப்பி போயிட்டு இவன் இழைச்சி போயிட்டாளான்னு கேட்டவன் எந்த சக்காலத்து ஏடா அப்புறம் கண்ணாடியை கழட்டிட்டு ரோட்ல துரத்துட்டு சாக்கிருக்கே ஏய் போடல போடச்சு அளல அரிசி எடுத்து அளந்து பிடில அளல எத்தனை படி இருக்குதுன்னு எத்தனை படி இருக்குதுன்னு அளந்து சொல்லு போடுற கால் வெடிக்குது தண்டனெல்லாம் மரபெடுத்து கைத்தறிய பிறந்தெடுத்தா
ஒரு செடியா செடி வரமா ஒரு செட்டு வள்ளி நோட்டரமா எவளாவது பாவம் முடியும்னு பார்த்தா 5-10 காய்ச்சி அவளுக்கு போட்டுட்டீங்க. தாய் இல்லாத பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். போட்டுறாதீங்க அவளுக்கு எவ்வளவு காசு. ஆமா போடுங்க பார்க்கலாம். போடு. ஒரு செட்டு வடா போய் பாயோ ஒரு மட்ட மட்ட தென்னை மரம் ஒரு மட்ட மட்ட தென்னை மரம் இடம் பெற்ற மாத ஒரு பயில வந்து அண்டு மரம் ஒரு மட்ட மரம் பட்டு போட உனக்கு வந்த பயில போய் சாவி எக்கடைவோ போடுங்க.